அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் என விருதுநகர் எஸ்பி மிரட்டல் விடுத்திருக்க இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், விரிவான தகவல்கள் என்ன? நேற்றைய தினம் விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களை பார்த்து அங்கிருந்த காவல் அதிகாரி ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என்று மிரட்டியது சமூக வலைதளங்கள்ல அந்த காட்சி வேகமாக பரவியது. நிலையில இதனை சுட்டிக்காட்டி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளம் இணையதளத்துல பதிவிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் எஸ்பி மிரட்டியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருக்கிறார். வேறு மாதிரி என்றால் எந்த மாதிரி? மடப்புறம் அஜித்குமார் மாதிரியா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பட்டாசு ஆலை பாதுகாப்பை உறுதி செய்யும் நிர்வாகத்திறன் இல்லை, போராடும் மக்களின் கோரிக்கையை கேட்கக்கூட மனமில்லை, மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் திரு ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் என்று பதிவிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதை எல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.